welcome back to Jio's Kitchen. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பீஸா தான் பார்க்க போறோம் with my mom. எங்க அம்மா கூட நான் செய்ய போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ அம்மா ஹாய் சொல்லுவாங்க. ஹாய். சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த அருமையான பீஸா செய்யறது எப்படின்னு பாக்குறதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இது வந்து ஆக்சுவலா இது வந்து ஏர்டைட் கண்டெய்னர், அந்த பவுல்ல தான் நாங்க இன்னைக்கு செய்யறோம். அந்த பவுல்ல இப்போ மைதா ஆட் பண்ணலாம். இது ஆக்சுவலா பீஸா வந்து எங்க அம்மாவும் நானும் சேர்ந்து தான் பண்ண போறோம். மைதா போட்டுக்கலாம். இது வந்து 400 கிராம்ஸ் இருக்குது. இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடுவோம். ஏற்கனவே நம்மளோட சாஸ்ல சால்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா சால்ட் எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றுமே தனித்தனி மிக்சர்லேயும் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். அதனால இதுக்கு தேவையான சால்ட்டை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். சால்ட் as per டேஸ்ட். இப்போ ஆயில் போட்டுக்கலாம். இது அப்ராக்சிமேட்டா 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். லைட்டாக அங்கங்கே படுற மாதிரி பரட்டி பரட்டி விட்டுக்கணும். இந்த பீஸா வந்து அடிக்கடி சாப்பிடாதீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆசை இருந்ததுன்னா சாப்பிடுங்க. ஏன்னா அடிக்கடி சாப்பிடலாம் நல்லது இல்ல. இது வந்து கோதுமாவுல செஞ்சாலும் சாப்பிட்டுக்கலாம். கோதுமாவு சில செய்வாங்க, நம்ம பண்றது மைதா மாவு. நாங்க இன்னைக்கு மைதா தான் பண்றோம். கோதுமையிலும் பண்ணலாம், ஆனால் அவ்வளோ சாஃப்டா கிடைக்காது. இதுல நம்ம வந்து ஆக்டிவேட்டட் ஈஸ்ட் ஆட் பண்ணலாம். ஈஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்து ஹோம்மேட். ஹோம்மேட் இல்லைன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொஞ்சம் கர்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணி அழகா யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஆனா பேக்கிங் சோடா போடும்போது கவனிச்சு போடுங்க. ஏன்னா பேக்கிங் சோடா லைட்டா சால்ட் இருக்கும். நம்ம சால்ட்டும் நிறைய ஆட் பண்ணும்போது நிறைய உப்பு கரிச்சிடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம ஈஸ்ட் போட்டுடலாம். இது நல்லாவே ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஹோம்மேடுன்றது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப 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 ஈஸி தான். இதுல இருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் ஆட் பண்ணலாம். நாங்க ஈஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். இந்த மாவு பேசி வச்சு கரெக்டாக ஒரு 2 hours அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். 1.5 hours to 2 hours. வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாம். இந்த பீஸா பிரெட் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். அதுக்கு மேல பீஸா சாஸ், அப்புறம் நம்மளோட ஃபேவரட் வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணலாம், ஆலிவ்ஸ் ஆட் பண்ணலாம், கிரீன் பிளாக் எந்த ஆலிவ்ஸ் கூட ஆட் பண்ணலாம். வேற கேப்சிகம் ஆட் பண்ணலாம், அப்புறம் ஆனியன் ஆட் பண்ணலாம். நம்ம ஆட் பண்ணுவோம். ஆனியன் ஆட் பண்ணலாம், டொமேட்டோஸ் ஆட் பண்ணலாம், பன்னீர் வெஜிடேரியன்ஸா இருந்தா பன்னீர் ஆட் பண்ணலாம், நான் வெஜிடேரியன்ஸா இருந்தா சிக்கன் ஆட் பண்ணலாம். இன்னைக்கு பன்னீர் வச்சு செய்ய போறோம் நாங்க. இன்னைக்கு நாங்க வந்து பீட்சா வந்து தவால பண்ண போறோம். எல்லார் வீட்லயும் இருக்கிற மாதிரி அந்த கல்லு தவா. குக்கர்லயும் பண்ணிக்கலாம், அழகா இருக்கும். குக்கர்ல பண்ணலாம், ஆனா நாங்க வந்து கொஞ்சம் பெருசா ஃபேமிலி சைஸ் சாப்பிடுற மாதிரி பண்றோம். கொஞ்சம் பெருசா, ரொம்ப பெருசா இல்ல, கொஞ்சம் மீடியமா செய்யறோம். அதனால அவ்வளோ குக்கருக்குள்ள போற மாதிரி இல்லை. அதனாலதான் நாங்க தவாலையே செஞ்சுக்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டோம். இது வந்து நல்ல ஒரு சாஃப்ட் டோவா போட்டுக்கோங்க. நல்ல சாஃப்டா இருக்கணும். இது வந்து ஆக்சுவலா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ் கூட இருக்கலாம்.
பெர்ஃபெக்ட், எல்லாத்துக்குமே ஒரு பெர்ஃபெக்ட் சூட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம தண்ணி போட்டது நிப்பாட்டிடலாம், ஏன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 10-15 நிமிஷம் இது பரோட்டா மாவு செய்யற மாதிரி நல்லா பிசையணும், நல்லா இழுத்து விடணும், அப்பதான் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஒர்க் சர்ஃபேஸ்க்கு மாத்திட்டு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் ஆன் ஸ்கிரீன்ல. சொல்ல மறந்துட்டோம், ஈஸ்ட், ஆக்டிவேட்டட் ஈஸ்ட் வந்து நாங்க வந்து 5 டேபிள் ஸ்பூன் நாங்க வந்து ஈஸ்ட், ஆக்டிவேட்டட் ஈஸ்ட் போட்டோம். எவ்வளவு சூப்பரா இழுத்து ரொம்ப சூப்பரா இருக்கு. கரெக்டா 4 ஸ்பூன் தயிரும், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா, இது கூட மாவு கூட போட்டு ட்ரை இன்கிரீடியன்ஸ் போடும் போதே நீங்க அதையும் வந்து போட்டுக்கோங்க. அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வாட்டர், ஆயில் அதெல்லாம் ஆட் பண்ணலாம். கர்ட் போடுறதா இருந்தா கர்டு, அப்புறம் அதெல்லாம் போடுறதா இருந்தா பேக்கிங் சோடா நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் கூடவே ஆட் பண்ணலாம். இப்படி வரும்போதே நல்லா இழுத்து போற மாதிரி இருக்கு, பிரியாம இருக்குதுல்ல, அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்கு, சாஃப்டா இருக்கும். இது வந்து நாங்க வந்து தவால ரொம்ப சிம்பிளா தான் பண்ண போறோம். அண்ட் எல்லாரும் வீட்ல இருக்கிற மாதிரி ஒரு பிரசன்டேஷன் தான் பண்ண போறோம். பார்த்து நீங்களே கூட ஷாக் ஆகலாம், ஆகாமலும் இருக்கலாம். இது கூட கொஞ்சம் ஸ்பைசியா வேணும்னா கொஞ்சம் சில்லி, கிரீன் சில்லிய வினிகர் கூட கொஞ்சம் ஊற போட்டுக்கிட்டு இது கூடவே ஆட் பண்ணினா நடுசுல ஸ்லைஸ் பண்ணிட்டு சீஸ் எல்லாம் போட்ட பிறகு வச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஷெடர் சீஸ், அப்புறம் பார்மசன் சீஸ், மொசரல்லா சீஸ், ஷீட் எல்லாமே போட்டுக்கலாம், ஸ்லைஸ்ட் எல்லாமே போடலாம். நாங்க இன்னைக்கு போடுறது மொசரல்லா அண்ட் ஷெடர். இதுலயே ஒரு பட்டன் கீழே பிசைஞ்சு நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா பரத்தி விட்டுட்டு நம்மளோட ஷீட் சீஸ் இருந்தா அதை போட்டுட்டு இதை நல்ல லைட்டா கவர் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஒரு சின்ன பீஸ் எடுத்து சப்பாத்தி மாதிரி போட்டு கூட நம்ம டெக்கரேட் பண்ணலாம். பீஸ்ல நிறைய வெரைட்டி டெக்கரேட் பண்ணிக்கலாம், சூப்பரா இருக்கும். நம்ம ஒரு எந்த ஒரு இதுவும் வெஜிடபிள்ஸ் எதுவும் போடாம, கேப்சிகம், ஆனியன் எதுவும் போடாம, டொமேட்டோஸ், அதாவது என்னது பீஸா சாஸ் மட்டும் போட்டோம்னா அது வந்து மார்கரெட்டா பீஸா. நிறைய இருக்கு, மஷ்ரூம் போட்டா அது வேற பேரு, அண்ட் அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு பேர் இருக்குது. அதை விட பன்னீர் சூப்பரா இருக்கும். பன்னீர் டிக்காக்குள்ள அந்த மேரினேஷன் பண்ணி 1/2 மணி நேரம் வச்சுக்கிட்டு அடுத்தது வந்து இது பிரசன்ட் பண்ணும்போது அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா வைக்கும் போது ரொம்ப ரொம்ப டாப் டக்கரா இருக்கும். பாத்தீங்கன்னா நாங்க ஆஃப் ஸ்கிரீன்ல கொஞ்ச நேரம் பசஞ்சாச்சு. சூப்பரா இருக்கு. இந்த மாவு தான் இப்படிதான் இருக்கணும். இந்த மாவு வந்து ஒரு பவுல்ல போட்டுட்டு ஒரு ஈரத்துண்டை வச்சு கவர் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். அதுக்கு மேல நல்லா சாஃப்டா இருக்கும். ஒரு டீஸ்பூன் இருக்கும், 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். நான் சன்ஃப்ளவர் தான் விட்டுருக்கேன், ஏன்னா மற்ற இதுனா ஸ்மெல் வரும். இல்லை ஆலிவ் ஆயில் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் ஆலிவ் ஆயில். இது வந்து ஸ்மெல் இல்லாத ஆயில் எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 2 hours டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கட்டும். 2 hours அப்படி இருக்கட்டும். ஸோ அது ஊறிட்டு இருக்கிற கேப்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து பன்னீர் டிக்கா பண்றதுக்கான மேரினேஷன் அண்ட் டோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்த்துடலாம். கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமா காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போதும், ஏன்னா ரொம்ப கலரா இருந்தா நல்லா இருக்காது, அதுக்காக தான். உங்களுக்கு ரொம்ப கலரா இருக்கும்னா ஓகே போடுங்க. கரம் மசாலா ஹோம்மேட்
கடைகளே வாங்கிக்கலாம், நம்ம வீட்டில் திரிச்சது தான். இதோட ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸி தான், வேணும்னா கேளுங்க தரோம். போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட நம்ம பன்னீர் யூஸ் பண்ணிக்கிட்டு மிச்சம் 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். மிச்சம் இருந்ததுன்னா நம்மளோட குடமிளகா, ஆனியன் எல்லாமே கூட அதில் கொஞ்சம் மேக்னேட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் இதுக்கு எதுவுமே எண்ணெய் தேவையே இல்லை, எண்ணெய் வேண்டாம். கொஞ்சமா ஆயில், மஸ்டர்ட் ஆயில் கிடைச்சிருந்தா கூட ஊற்றிக்கலாம், நல்லா இருக்கும். எங்களுக்கு மஸ்டர்ட் ஆயில் கிடைக்கல, லாக்டவுன் வரையா. ஸோ ஆஹா, ஆலிவ்ஸே கிடைக்கல, அதனால ஆலிவ்ஸே எனக்கு போடல பீஸால. ஆலிவ்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும், பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கும். இங்க கொஞ்சம் திக்கான தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன். என்ன பண்ணுவோம், தயிர் இருக்குல்ல, தயிரை வந்து ஒரு வடிகட்டி கட்டி அப்படி தொங்க விட்டீங்கன்னா அந்த டிராப்ஸ் வாட்டர் ஃபுல்லாக கீழே இறங்கிடும். அந்த தயிர் மட்டும் அப்படி ஸ்டோர் ஆயிடும். அதுதான் கட்டி தயிர். தயிர் கிடைக்கும் நல்ல திக். இந்த பன்னீர் திக்கானுக்கு திக்கான தயிர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1.5 ஸ்பூன் அதுக்கு வேணும். ரொம்ப தண்ணியா இருந்தா பன்னீர் டிக்காக்கு நல்லா இருக்காது. திக்கான தயிர் தான் பன்னீர் டிக்காக்கு எப்பவுமே நல்லா இருக்கும். அதான் நீங்க எப்பவுமே எடுக்கணும். நல்லா பரட்டிக்கலாம். ஆயில் ஊற்றணும். நல்லா சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நம்ம வந்து பீஸில் ஆட் பண்ணிருந்தால வேண்டாம், இங்க கொஞ்சம் கம்மியா தான் ஆட் பண்ணிருக்கோம். நீங்க வந்து சில்லி, அதாவது நீங்க பன்னீர் டிக்கா தனியா ஸ்நாக்ஸா சாப்பிட போறேன்ற இதா இருந்ததுன்னா நீங்க வந்து சில்லி பவுடர் நிறைய ஆட் பண்ணலாம். டிக்கா கொஞ்சம் சில்லி கொஞ்சம் ஆட் பண்ணா சூப்பரா இருக்கும். பன்னீர் டிக்கா நல்லா சூப்பரா இருக்கும், நல்ல காரசாரமா. கூட ஒரு மக் ஆஃப் காஃபி. ஓகே, பெர்ஃபெக்ட் ஈவினிங். உப்பு வந்து அந்தந்த இடத்துக்கு தான் நம்ம செக் பண்ணி போட்டுட்டே இருக்கணும். ஒன்னொன்னுலையும் ஜாஸ்தியாக போட்டோம்னா ஜாஸ்தி ஆயிடும். ரெடி பண்ணிட்டோம். இது கூட ஹோம்மேட் பன்னீர் ஆட் பண்ணலாம், வீட்லயே செஞ்ச பன்னீர். இந்த அளவு குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிக்கோங்க. அப்ப ரொம்ப பீஸாக்கு பன்னீர் டிக்கா கட் பண்ணதா இருந்தா கொஞ்சம் பெரிய சைஸா இருந்தா நல்லா இருக்கும். ஆமா, இது பீஸாக்கு போடுறாங்கன்னா சின்ன சின்னதா 2 inch சைஸ் வந்து பன்னீர் டிக்காக்கு நல்லா இருக்கும். நாங்க இன்னைக்கு வந்து பீஸா மேல டாப்பிங்ஸ்க்காக நாங்க போடுறதுனால நாங்க வந்து இந்த சைஸ்ல தான் வெட்டிருக்கோம். இந்த அது பேர் என்ன, பன்னீர் பட்டர் மசாலாக்கு கொஞ்சம் அடுத்து முந்தின ஸ்டேஜ் அந்த மாதிரி. லேசா வர வைக்கலாம், அடிச்சு வரவாங்க. அடிச்சு வரவுனா குழஞ்சிரும், உடஞ்சி போகும். ஓகே, சூப்பர் ஆயிட்டு. இது ஒரு 1/2 an hour 1 hour மேரினேட் பண்ணிடலாம். இல்ல இதெல்லாம் தனியா எடுத்து வைக்கணும். இது எல்லாத்தையுமே தனியா ஒரு பாக்ஸ்ல, ஒரு பவுல்ல நம்ம எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு அந்த மசாலா இருந்ததுன்னா நம்ம எல்லாத்தையுமே, அந்த மசாலா இருந்ததுன்னா திருப்பி கொஞ்சம் ஆனியன் குடமிளகா அதுல கொஞ்சம் பரட்டி வச்சுக்கலாம். ஆமா, அதுவுமே சூப்பரான ஒரு டேஸ்ட். இப்ப பிளைனா குடமிளகா நம்ம பீஸால போடும்போது அங்கங்க பிளைனா தான் இருக்கும். நம்ம மசாலா தடவி போட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேற மாதிரி வரும். அதுக்காக தான். ஆனா நம்ம சீஸ் ஆட் பண்றோம்ல, சீஸ்லாம் மேல நல்ல ஒட்டி தானே இருக்கும், நல்லா இருக்கும். அப்படி போட்டா சூப்பரா இருக்குமே. நம்ம வந்து பிளைன் குடமிளகா தானே போடுவோம், இதோட மசாலா போடும்போது நல்லா இருக்கும். குடமிளகா மேல சீஸ் போடுவோம்ல, அப்படின்னா பன்னீர்லேயும் தான் வருது, சீஸ் மேலே தான் பன்னீர் வருது. நல்லா இருக்கும் அது. ஆமால, அப்ப நல்லா இருக்கும். எல்லாத்தையும் அழகா எடுத்து வச்சாச்சு. இது ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். 30 to 1 hour. ஸோ நல்ல ஸ்மெல்லா இருக்கு. இது ஒரு 30 minutes சூப்பரா ஊற வச்சாச்சு. சூப்பரான ஒரு ஸ்மெல் அடிக்குது. ஸோ நம்ம ஒரு தவா வந்து ஹீட் பண்ணியாச்சு. ஸோ வாட்டர்லாம் ட்ரை ஆகிட்டு இருக்கு. வாட்டர்லாம் நல்லா ட்ரை ஆனோன்னு நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகேயா? பன்னீரை வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு பரட்டி எடுக்கணும் இல்லை, அப்படி இப்படி.
இப்போ இந்த ஸ்மெல்லு ரொம்ப ஆசமா வருது. ரொம்ப சூப்பரா வருது. லைட்டா டோஸ்ட் பண்ணி எடுத்தா போதும். ரொம்ப போட்டு டோஸ்ட் பண்ண வேண்டாம். கரெக்டா லேஸா போட்டு எடுத்துட்டு நம்ம அதில் மாட்டிக்கலாம். இது ஆயிட்டு இருக்கட்டும். அந்த கேப்ல நம்ம அந்த ஏற்கனவே மிக்சர் இருக்கு, அது கூட இந்த வெங்காயத்தையும் நல்ல நீட்டமா பீஸாக்கு நீட்டமா தான் கட் பண்ணணும். அவங்க எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நீட்டமா கட் பண்ணணும். ஒவ்வொரு எதெல்லாட்டி பிரிச்சு விட்டுக்கோங்க. எல்லாமே வெங்காயத்துல ஒன்னாத்தி அப்படியே விட்டுக்கணும். பிளஸ் குடமிளகாவும் நீட்டமா ஆட் பண்ணிக்கலாம். உங்க அந்த எண்டை உங்களுக்கு வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அதை அந்த எண்டை நீங்க வேற எதுக்காக யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த எண்டை வந்து நீங்க வந்து தோசை மேல டாப்பிங்ஸா போடலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் போடலாம். நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு என்னன்னா நீட்டமா வேணும், அவ்வளவுதான். பிளெயின் குடமிளகாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் இப்படி போட்டால் இன்னும் கொஞ்சம் அந்த குடமிளகா மட்டும் தனியா கடிப்படும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். வைக்கும்போது நம்ம தனித்தனியாக பிரிச்சு வச்சுக்கலாம். ஆமா, அந்த அந்த என்னது நல்ல பிரிது விட்டு ஃப்ரை பண்ணி இதே நல்லா கடலை மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அது பண்ணிட்டு வாட்டி சேர்ந்து ஆட் ஆயிடும். போற இப்ப நம்ம எடுத்துடலாம். அந்த ஆயில் நம்மளுக்கு வேண்டாம். நீங்க ஆயில் வேண்டாம். இது தனியா சாப்பிடவே அவ்வளவு சூப்பரா இருக்கும். பீஸா மேல அப்படியே இது தனியா கிடைக்கும்போது ஆசம் டேஸ்டா இருக்கும். நல்லா சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு. ஸ்மெல்லு வேற லெவலா இருக்கு. ரொம்ப அசம் டேஸ்டா இருக்கு. வேற லெவல். ஸோ இது நல்லா வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுங்க. ரொம்ப போட்டு வதக்கிட்டு இப்படி ரொம்ப சீன் வேண்டாம். ஷாலோ ஃப்ரை இந்த மாதிரி. ஏன்னா இப்படி பண்ணும்போது நல்ல ஆனியன்ஸ்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகும். அதனால ரொம்ப 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 டாப் டக்கரா இருக்கும். ஆனால் ஸ்மெல் சூப்பரா இருக்குல்ல. ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக குழம்புலாம் அப்படியே போட்டுக்கலாம். சிலப்போ வந்து சாப்பிடும்போது பச்சையா இருக்க மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் உப்பு இல்லாமல் காரம் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கணும். இது ராணா இருக்கும். அதுக்காக தான் நம்ம எல்லாமே கொஞ்சம் ஆட் பண்ணினா தனித்தனியாக மிக்சரில் வரும்போது சூப்பராக இருக்கும். இது மட்டும் தனியாக நம்ம வாயில வந்து நார்மலாக பீஸா சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் ஏதோ மிக்சிங்கில் இருக்கும். ஆனால் நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஆமாம். அண்டு எங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் பச்சையாக இருந்தால் பிடிக்காது. அதனால தான் ஓகே போகிறோம் அனுப்பிச்சாச்சு. இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நமக்கு தேவையான கொஞ்சம் கூட குடமிளகா தனியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு 2-3 பீஸா வருதுன்னா திருப்பி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அர்த்தமான ஒரு ரொம்ப சூப்பரா ஒரு டேஸ்ட்ல இருக்கும். நம்மளோடது எல்லாம் ரெடி ஆயிட்டு. ஆனா அதே நேரத்துல இங்க நம்மளோட இது வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். நம்ம எதை வந்து பண்ண போறோமோ அதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். நாங்க வந்து இன்னைக்கு வந்து தோசை தவால தான் பண்ண போறோம். இதோட வாட்டர்லாம் ட்ரை ஆனோன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒருக்கு பேக்கிங்க்கு யூஸ் பண்ண சால்ட்டே நிறைய தடவை யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டா நிறைய தடவை யூஸ் பண்ணலாம். அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. ஆனா ஆமா, இங்க வந்து ஒரு லேயர் வந்து நாங்க சால்ட் வச்சிருக்கிறோம்.
இதுக்கு மேல எது ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். அதுக்கு மேல கவர் பண்ணிக்கலாம். எந்த தவாக்கு கரெக்டா இருக்கிற எந்த க்ளோஸ் அழகா பண்ற மூடியா இருந்தா கூட நம்ம வந்து அதை மூடி வச்சிடலாம். நான் இட்லி குட்டத்தோட மூடி எடுத்து மூடி வச்சிருக்கிறேன். சோ நம்மளுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஹோம்மேட் மொசரல்லா சீஸ் அண்ட் செடார் சீஸ், பேக் பண்ண பன்னீர். இது வந்து பன்னீர் டிக்கா பார்த்துருப்பீங்க. குடமிளகா, சில்லி ஃபிளேக்ஸ், இட்டாலியன் சீசனிங். எனி ஒன் எது வேணாலும் போட்டுக்கலாம். வேற என்ன பண்ணலாம்? நம்ம கிட்ட என்ன இருக்குதோ பேசில் போடலாம், வேற நிறைய போடலாம். ஒரிகனோ போடலாம், சன்ரை டொமேட்டோஸ். ஒன்றுமே இல்லை அப்படின்னா கசூரி மெத்தி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சன்ரை டொமேட்டோஸ் ஒரு 5-6 நாள் நம்ம நல்ல வெயிலில் காய வச்சு தக்காளி இது பண்ணி போட்டுருக்கோம். 5-6 நாள் நல்ல வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் நமக்கு பேலீஃப் எல்லாம் போட்டு ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்க ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு. வாவ், நல்லா சூப்பரா இருக்கு. இதுல தேவையான அளவுக்கு நம்ம ஒரு இதை போட்டுக்கலாம். பாதியா கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தவால போட்டதுக்குள்ள எடுத்து வச்சிடலாம், மூடி வச்சிடலாம். அந்த ரவுண்டுக்கு கரெக்டா இருக்கணும். இப்போ நம்ம எந்த பிளேட்ல நம்ம வந்து பீஸா இது பேக் பண்ண போறோமோ அந்த பிளேட்ல நம்ம வந்து இதை உருட்டிக்கலாம். பிரெட் கிராம்ஸ் போடல, பிரெட் கிராம்ஸ் எடுத்து இதுல கொஞ்சம் பிரெட் கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒட்டாம வரும்ல, அதுக்காக தான். நீங்க ரவை கூட போடலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். ரவையும் போட்டுக்கலாம், இதுவும் போட்டுக்கலாம். அதான் சொல்ல வந்தா, நீங்க ரவை கூட போடலாம். ஒட்டாம வரணும், அதான் டாபிக் கண்டென்ட். உங்களுக்கு இப்படி பண்ண முடியலன்னா கூட நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு கூட பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்னு நீங்க கவனிச்சிருப்பீங்க, பீஸால வந்து எண்டில் வந்து 1 இன்ச் வந்து தூக்கி விட்டுருப்பாங்க. நம்மளும் இன்னைக்கு அந்த மாதிரி தான் பண்ண போறோம். 1 இன்ச் தூக்கி விட்டுருப்பாங்க. இது நல்லா லெவல் பண்ணிக்கணும். நீங்க கூட பட்டர் கூட வச்சுக்கலாம். அந்த இடத்துல ஓரத்துல ஃபுல்லா பட்டர் தடவிக்கலாம். நம்ம ஒட்டாம வரும். அண்ட் இது வந்து ஃபோர்க்கால குட்டி குட்டி உண்ணும், ஏன்னா அது வந்து பேக்காய் மேல பொங்கி வரக்கூடாது. அதனால ஃபோர்க் வச்சு குத்தி குத்தி விட்டுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால குத்த முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ குத்திக்கோங்க. அதுவும் இல்லாம எல்லா இடத்துலயும் ஓட்ட போட்டாச்சு. கரெக்டா ஃபோக் வச்சு எல்லா இடமும் குத்தி விட்டாச்சு. இப்போ நம்ம வீட்டில் ரெடி பண்ண சாஸ் இருக்கு, பீஸா சாஸை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த வீடியோவை திரும்பி கூட இன்னொரு செஞ்சு போட்டு கொடுக்குறேன். இது காலியாகிற ஸ்டேஜில் இருக்கனால இல்லை, இன்னொரு புது வீடியோ இன்னொரு சாஸ் ரெடி பண்ணும்போது போடுறோம். போரும் நல்லா அப்ளை பண்ணிட்டோம். ஆமா, இது நல்லா ஸ்பைசியா இருக்கும்.
இப்போ நம்ம மொசரல்லா சீஸை துருவி ஆட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நாங்கள் துருவுறோம், நீங்கள் துருவி வச்சுட்டு கூட ஆட் பண்ணலாம். ஆல் டு யுவர் விஷ். இது போட்டால் நல்லா சீஸியாக கிடைக்கும். நல்லா அப்படி இழுக்கும்போது அப்படி இருக்கும். நம்ம வந்து சீஸ் எல்லாம் துருவி போட்டாச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு. இன்னும் ஃபுல்லாக டெக்கரேட்டிங் பண்ணிடலாம். கடைசியில் கை வச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது என்னது பன்னீர், ரோஸ்டட் பன்னீர் டிக்கா, டிக்காக்குள்ள மசாலா வச்சு ரோஸ்ட் பண்ணது. சூப்பர் கலர்ஃபுல்லா இருக்கு. அவ்வளோ சூப்பரா இருக்கு. இது வெந்து வந்த பிறகு ஜாலியா இருக்கு. கேப்சிகம் நம்ம எப்படி வேணாலும் என்ன டெக்கரேட் வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்க மஷ்ரூம் வச்சிருக்கலாம், ஆலிவ்ஸ் கிரீன் பிளாக் 2 ஆலிவ்ஸும் வச்சிருக்கலாம். வேற என்னெல்லாம் வைக்கலாம்? வேற நிறைய வைக்கலாம். எல்லோ கேப்சிகம், எல்லோ இருக்கு, கிரீன் இருக்கு, ரெட் இருக்கு. இந்த லாக்டவுன்ல எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காதனாலதான் நாங்க சிம்பிளா செய்யறோம். இல்லாட்டி நார்மலா ஆலிவ்ஸ் நிறைய கிடைக்கும். ஆமா, கிடைக்கும். இப்ப கிடைக்கல. எங்களுக்கு ஆக்சுவலா 2 பீஸா பண்ற மாதிரி இருக்கு. இது ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணா போறோம். 15 மினிட்ஸ் போறோம். ரொம்பவும் போட வேண்டாம். இதுக்கு மேல சன்ரைட் டொமேட்டோஸ் கொஞ்சோல, உங்களுக்கு அந்த புளிப்பு தன்மை வேணும்னா கொஞ்சோல போடுங்க, நிறைய வேண்டாம். ஓகே, வச்சுக்கலாம். நல்லா இருக்கும். 2 போட்டுக்கலாம். உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்க ஆட் பண்ண வேண்டாம். அண்ட் இதுக்கு மேல இட்டாலியன் சீசன் போடலாம் அண்ட் சில்லி ஃபிளேக்ஸ் போடலாம். கொஞ்சமா போட்டுக்கலாம் சில்லி ஃபிளேக்ஸ். அந்த கூட கொஞ்சம் காரம் தன்மை தரதுக்கு தான் சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்றோம். சீஸ் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேல இட்டாலியன் சீசனிங் கரெக்டா போட்டுக்கலாம். லேசா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த ஒரு ஃபிளேவருக்காக தான், வேற எதுக்கும் இல்லை, ஃபிளேவருக்காக. சீஸ் துருவி ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் கூட அப்படி ஸ்ட்ரெச்சியா வரும், ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு சீஸ் ஃபிளேவர் அதிகமா வேண்டானே நீங்க கம்மியா ஆட் பண்ணிக்கலாம். ஆல் டு யுவர் விஷ். ரொம்ப நாளும் பல பிளான் என்ன கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்களேன். நீங்களே பாருங்களேன் என்ன கலர்ஃபுல்லா, நியாயத்துக்கு கலர்ஃபுல்லா இருக்கான். நல்ல சீஸ்லாம் நல்ல ரோல் ஆகி சூப்பரா வந்திருக்கு. அண்ட் உங்களுக்கு சீஸ் நிறைய வேண்டாம்னா நீங்க கம்மியா போட்டுக்கலாம். இது வந்து கரெக்டா ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சா. அதுக்கு மேல கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ் போடலாம். எனக்கு அந்த காரத்தன்மை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இட்டாலியன் சீஸ் 10 நிமிஷம் அழகா வெந்தாச்சு. ஹீட் ஆயிட்டு தவா இன்னும் மூடி போட்டுடலாம். மூடி போட்டுடலாம். 15 மினிட்ஸ் போதும். தவாவை மூடி போட்டாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். 15 to 20 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்குள்ள சூப்பரா வெந்துடும். நல்ல சீசியா இருக்கும். சூப்பரா ரெடி ஆச்சு. இன்னும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்ராக்சிமேட்லி தான் சொல்றேன். ஃப்ளேமை கொஞ்சம் ஹைல வச்சுக்கலாம். யா, ஸோ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் அணைச்சிடலாம். அணைச்சாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். ஓ, ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.
வாவ், ஸ்மெல் அவ்வளோ சூப்பரா இருக்கு. நல்ல சாஃப்டா, அம்மா சுடுது, நல்ல சாஃப்டா இருக்கு. வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்மளோட பீஸா ரெடி. சோ இத இப்ப நம்ம எடுத்துடலாம். ஈஸியா இருந்துச்சுல. சோ மாத்தியாச்சு. என்ன சூப்பரா, என்ன சாஃப்டா இருக்கு. பீஸ் போட்டுடலாம். மெல்ட் ஆயிட்டுல. நல்லா மெல்ட் ஆயிருக்கு. அரோமாவா இருக்கு. சோ கட் பண்ணிடலாம். பீஸா கட்டர் வச்சு கட் பண்ணுவோம். ஆக்சுவலா எங்கள்கிட்ட பீஸா கட்டர் இல்ல, அதனாலதான். அந்த பிரெட்லாம் நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பீஸா பிரெட் வேற லெவலா இருக்கு இல்லம்மா? ஃப்ரூட் கத்திடி. சோ கட் பண்ணியாச்சு. எடுப்போம். வாவ், நல்லா சூப்பரா இருக்கு. என்ன சாஃப்டா இருக்கு பாருங்களேன். பிரமாதமா இருக்கு. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். சோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது போட்டோ எடுத்தியா? சூப்பரா இருக்கு. எப்படி இருக்குமா? சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ வேற லெவலா இருக்கு. நல்ல சாஃப்டா இருக்கு. அதோட புளிப்பு, அந்த சாஸோட புளிப்பு, உப்பு எல்லாமே காரம் எல்லாம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. வேற லெவலா இருக்கு. சோ சூப்பரா இருக்கு. சோ நம்ம எண்டாவது வீடியோ வந்துட்டோம். அதே நேரத்துல நம்மளோட பீஸா ரொம்ப சூப்பரா ரெடி ஆச்சு. நம்ம டேஸ்டும் பண்ணியாச்சு. நான் சாப்பிட போறேன். டாடா, பாய் பாய்.